மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மற்றொரு அண்மை செய்தி. வேலூர் விஜய் நிகழ்ச்சிக்கு தாமதமாக அனுமதி அளிக்கப்பட்டதாக வெளியான புகாருக்கு வேலூர் காவல்துறை சார்பில் முழுமையாக மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பங்கேற்ற வேலூர் கூட்டத்திற்கு 4 நாட்களிலேயே அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் தாவேக்காவினர் பொய்யான தகவலை பார்த்து வருகின்றனர் என்று வேலூர் மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பாக வேலூர் மாவட்ட காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் 22/2/26 அன்று தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய போது, வேலூர் மாவட்டத்தின் தாவேக்கா கட்சி நிர்வாகி தங்கள் கட்சியின் தலைவர் வருகைக்காக கடந்த ஒன்றரை மாத காலமாக நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு 20 மணி நேரத்திற்கு முன்புதான் அனுமதி கடிதம் கிடைத்ததாகவும், கடிதத்தை பார்த்த பிறகே அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். கடந்த 28ஆம் தேதி 1ஆம் மாதம் தாவேக்கா கட்சி சார்பாக மக்கள் சந்திப்பு கூட்டத்தை 8/2/2026 நடத்துவதாக, அதில் தங்கள் கட்சியின் தலைவர் மற்றும் கலந்துள்ளார்கள் எனவும் அனுமதி கோரி மனு அளித்திருந்தனர். இது குறித்து காவல்துறை சார்பில் 30ஆம் தேதி 1ஆம் மாதம் அன்று தேவையான அடிப்படை தகவல்கள் கேட்டு கேள்வியுரை வழங்கப்பட்டது. இந்நிலையில் 25ஆம் தேதி 2/2026 அன்று தாவேக்கா நிர்வாகம் சார்பாக சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நாள் தள்ளி வைக்கப்படுவதால் நாங்கள் எங்கள் தலைமையிடம் கலந்து பேசி மீண்டும் மனு கொடுக்க உள்ளோம் எனவும் மனு அளித்திருந்தனர். மீண்டும் 6/2/2022 அன்று தாவேக்கா நிர்வாகம் சார்பாக மேற்படி நிகழ்ச்சியை 23ஆம் தேதி 2/2026 அன்று நடத்துவதாகவும், அதில் சுமார் 25,000 நபர்கள் கலந்து கொள்வார் என மனு அளித்திருந்தனர். இது குறித்து அடிப்படை தகவல்களை கேட்டு கேள்வி வழங்கப்பட்டது. அதில் கடந்த 18ஆம் தேதி அன்று தாவேக்காவினர் அளித்த மனுவில் 4,900 பேர் மட்டுமே கலந்து கொள்ள திட்டமிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்திருந்தனர். தாவேக்கா நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 5 நாட்களுக்கு முன்பாக மனு அளித்திருந்த போதிலும் பொதுமக்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தினை கள ஆய்வு செய்தும் பரிசீலனை செய்தும் 22ஆம் தேதி காவல்துறை சார்பில் அனுமதிக்கான செயல்முறை அணிக்கப்பட்டது. காவல்துறை அனுமதியும் வழங்கியதில் எவ்வித காலதாமதமும் செய்யாமல் மனு அளிக்கப்பட்டு 4 நாட்களே உரிய அனுமதி வழங்கப்பட்டது. தாவேக்கா கட்சி நிர்வாகிகள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது காவல்துறை சந்திப்பில் அனுமதி பெற நடந்த 1.5 மாதம் போராடியதாகவும், நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு 2 மணி நேரத்திற்கு தான் காவல்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டதும் கூறியது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தாவேக்கா கட்சியினர் அளித்த மனுவில் கோரப்பட்ட 4,900 கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு மட்டுமே அனுமதி அளித்து செயல்முறை ஆணை வழங்கப்பட்டது. ஆனால் 23ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் மனுவில் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலாக குறைந்தபட்சம் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக தெரிய வருகிறது. இச்செயலானது உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்கள் மற்றும் தமிழக அரசால் வெளியிடப்பட்ட அரசாணை எண் 5 நிகழ்ச்சி நடத்துவதற்கு அறிவுறுத்தியுள்ள விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. எனினும் காவல்துறையினரால் எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படாத வண்ணம் உரிய ஏற்பாடுகள் செய்து பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இவ்வாறு வேலூர் மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.